வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் உங்கள் ஆர்ஜே மனா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். இந்த வாரம் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வீக்கெண்ட் கிளாசிக்ஸ் தான். ஏன்னா எந்தெந்த பாடல்கள் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எனக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய சவால். என்னன்னா, நான் பண்ண போகிற நிகழ்ச்சி எம்ஜிஆர் ஜெயலலிதா ஹிட்ஸ். கேட்ட உடனே உங்களுக்கு தெரியும், ஐயோ எந்த பாட்டு வரப்போகுது, எந்த பாட்டு வரப்போகுது, இந்த பாட்டு வரப்போதா, அந்த பாட்டு வரப்போதா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே ஒரு பெரிய கேள்வி இருக்கும். அதே கேள்வி தான் என் மனசுக்குள்ளேயும் வந்துச்சு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறப்போ. இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஒரு 10 பாடல்கள் உங்களுக்காக தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னு அந்த 2 பேரை கேட்ட உடனே இருக்கிற அந்த ஒரு வசீகரம், அந்த ஒரு ஈர்ப்பு சக்தி வேறு யாருக்குமே கிடையாது. தமிழ் சினிமாவோட ஒரு மிகப்பெரிய ஜோடி, ஒரு காலத்தால் அழிக்க முடியாத ஒரு ஜோடி அப்படின்னா இது எம்ஜிஆர் ஜெயலலிதா தான். அது திரை வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் அதை தாண்டி அரசியல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இவங்க 2 பேரோட இணை அவ்வளவு பிரமாதமாக இருக்கும். மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது திரை வாழ்க்கையில் இவங்க 2 பேருக்கும் ரொம்பவே அற்புதமாக அமைஞ்சிச்சு. இவங்க 2 பேருக்கு இடையில இருந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் இருந்தாலும் அதை தாண்டி இவங்களுக்குள்ள திரையில் பார்க்குற அந்த கெமிஸ்ட்ரி இன்னைக்கு வரைக்கும் வேறு யாருக்கும் வரலை அப்படின்னு தான் எல்லா திரை விமர்சகர்களும் திரை ஜாம்பவான்களும் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த 2 பேரோட பாடல்கள் தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். 1965 வாக்கில் தான் எம்ஜிஆரோட படங்களில் ஜெயலலிதா நடிக்க ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 8-9 வருஷம் கண்டினியூஸாக எம்ஜிஆரோட படங்களில் ஜெயலலிதா இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அதற்கு முன்னாடி வரைக்கும் சரோஜா தேவி தான் எம்ஜிஆரோட ஆஸ்தான ஜோடியாக இருந்தாங்க. அவர்களுக்கு கல்யாணம் அப்படின்ற ஒரு பேச்சு வந்த பிறகு அடுத்தது யார் அப்படின்னு அந்த கேள்விக்கு விடையாக அமைந்தது தான் ஜெயலலிதா. சரி, முதல் பாடலாக எங்கள் தங்கம் அப்படின்ற படத்துக்காக டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் பி. சுஷீலா இவர்கள் பாடியது எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் வாலி அவர்களின் வரிகளில் தங்கப்பதக்கத்தின் மேலே. தங்கப்பதக்கத்தின் மேலே பதித்தது போலே உந்தன் பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ, நீயும் விட்டு கொடுத்திடலாமோ. தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே உந்தன் பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ, நீயும் விட்டு கொடுத்திடலாமோ. முல்லைப்பூ பல்லக்கு ஆடை சுமந்து மெல்ல தவழ்வது கண்டு, முல்லைப்பூ பல்லக்கு ஆடை சுமந்து மெல்ல தவழ்வது கண்டு, ஒரு கோடி எண்ணம் ஆசை நெஞ்சில் மின்னி மறைவது உண்டு, ஒரு கோடி எண்ணம் ஆசை நெஞ்சில் மின்னி மறைவது உண்டு. அழகு நடையை பழகும் சிலையை அடைக்க வந்தேனே, இதழ்கள் பொழியும் அமுத மழையில் மிதக்க வந்தேனே. தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே உந்தன் பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ, நீயும் விட்டு கொடுத்திடலாமோ. பட்டாடை தொட்டாட தென்றல் துணிந்து பக்கம் நடந்தது என்ன, பட்டாடை தொட்டாட தென்றல் துணிந்து பக்கம் நடந்தது என்ன, உயிர் காதல் தலைவன் காவல் இருக்க தொட்டு இழுப்பது என்ன, உயிர் காதல் தலைவன் காவல் இருக்க தொட்டு இழுப்பது என்ன. பனியில் நனையும் மலரின் உடலில் புயல் எடுக்காது, ஒருவன் மடியில் மயங்கும் பொழுது சுகம் பிறக்காது. தங்கப்பதக்கத்தின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ, நீயும் விட்டு கொடுத்திடலாமோ. கொத்தோடு முத்தாட வந்தி கொடியை
மேலே ஒரு முத்து பதித்தது போலே இந்த பட்டு கன்னங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ நீயும் விட்டு கொடுத்திடலாமோ சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் எம்ஜிஆர் ஜெயலலிதா பாடல்கள். ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா இதழோரம் சுவை தேட புது பாடல் நீ பாட பாட ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா இதழோரம் சுவை தேட புது பாடல் நீ பாட பாட ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா நள்ளிரவு துணை இருக்க நாம் இருவர் தனி இருக்க நாணம் என்ன பாவம் என்ன நடை தளர்ந்து போனதென்ன நள்ளிரவு துணை இருக்க நாம் இருவர் தனி இருக்க நாணம் என்ன பாவம் என்ன நடை தளர்ந்து போனதென்ன இல்லை உறக்கம் ஒரே மனம் என் ஆசை பாராயோ இல்லை உறக்கம் ஒரே மனம் என் ஆசை பாராயோ என் உயிரிலே உன்னை எழுத பொன்மேனி தாராயோ ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா பொய்கையனும் நீர் மகளும் பூவாடை போர்த்திருந்தாள் தென்றலெனும் காதலின் கைவிலக்க வேர்த்து பொய்கையனும் நீர் மகளும் பூவாடை போர்த்திருந்தாள் தென்றலெனும் காதலனின் கைவிலக்க வேர்த்து நின்றாள் என்ன துடிப்போ அவள் நிலை நீ உணர மாட்டாயோ என்ன துடிப்போ அவள் நிலை நீ உணர மாட்டாயோ அந்த நிலையில் அந்த சுகத்தை நான் உணர காட்டாயோ ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா இதழோரம் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா
வெல்கம் பேக் டு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். கேட்டு முடித்த பாடல் அடிமை பெண் படத்திற்காக 1000 நிலவேவா. இதை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷீலா. பாடலுக்கு இசை KV மகாதேவன் மற்றும் பாடல் வரிகள் புலமை பித்தன். 1000 நிலவேவா அடிமை பெண் அப்படிங்கிற இந்த பாடல் காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பாடல். எஸ்பிபி பாடி திரையில் வெளிவந்த முதல் பாடல் இந்த பாடல் தான். எம்ஜிஆர் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1958 சரோஜா தேவி தான் ஆஸ்தான ஜோடியாக இருந்தாங்க. பிரிக்க முடியாத ஜோடி, எல்லா படமும் ஹிட்டு அப்படின்றப்போ 1965 பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் அப்படின்ற ஒரு பேச்சு வந்துச்சு. அவங்களும் சினிமாவிலேருந்து வெளியே போகிறதா அறிவித்தாங்க. அதுக்கப்புறம் யார் அப்படின்றப்ப தான் வெடிராடை படத்தை நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பார்க்க நேரிட்டது. பார்த்த உடனே யார் இந்த பொண்ணு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறாங்க, அதே சமயத்தில் நளினமாகவும் இருக்குது, ரொம்ப அழகாக ஆடுறாங்க, சூப்பராக நடிக்கிறாங்களே, இவங்களை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ உடனடியாக தேவர் ஃபிலிம்ஸ்க்கு வந்தாங்க. பார்த்த உடனே அடுத்த படத்தில் இவங்க தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அப்போவே முடிவு பண்ணிட்டார். அப்படித்தான் இந்த 2 பேருக்குள்ளேயும் ஒரு ஜோடி, ஒரு பரஸ்பரம் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாச்சு. ஜெயலலிதா பார்த்திங்கன்னா ரொம்ப படித்தவங்க, கான்வென்ட்டில் படித்தவங்க. இந்த தமிழ் சினிமா, இந்த சினிமா வாழ்க்கை அவங்களுக்கு செட் ஆகுமா இல்லையா அப்படின்னு அவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இருந்தாலும் குடும்ப சூழ்நிலை காரணமாக சினிமாவில் நடித்தா தான் குடும்பத்தை நல்ல லெவலுக்கு உயர்த்த முடியும் அப்படிங்கிறதுனால தன்னுடைய லாயர் ஆகணும் அப்படின்ற ஆசையெல்லாம் தள்ளி வச்சுட்டு சினிமாவில் அடியெடுத்து வச்சாங்க. அப்படி தான் அவங்களுக்கு வெண்ணிராடை வாய்ப்பும் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அப்படின்ற அந்த உலகத்துக்குள்ளே போன பிறகு தான் அவங்களோட வாழ்க்கையே வேறு லெவலுக்கு போச்சு அப்படின்னு சொல்லலாம். தேவர் ஃபிலிம்ஸ் அப்படின்ற அந்த மாபெரும் அந்த சமஸ்தானத்தில் வரிசையாக படங்கள் பண்ணாங்க. தேவர் ஃபிலிம்ஸில் எம்ஜிஆர், ஜெயலலிதா இந்த 2 பேரும் சேர்ந்து ஏகப்பட்ட ஹிட் படங்கள், கைராசி, தனிப்பிறவி, தாய்க்கு தலைமகன், மாட்டுக்கார வேலன், அடேங்கப்பா இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவர் ஃபிலிம்ஸ் வந்து ஒரு வித்தியாசமாக எப்போவுமே பரபரப்பாக சண்டையாக கோபம் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு இடம். இங்கே ஜெயலலிதா எப்படி சமாளித்தாங்க அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது. அதை இந்த பாட்டுக்கு அப்புறம் நான் வந்து சொல்கிறேன். அடுத்து வரப்போகிற பாட்டு குடியிருந்த கோவில். இந்த படத்திற்காக TM சௌந்தரராஜன் பாடியது, MS விஸ்வநாதன் இசையில் ரோஷனரா பேகம் எழுதியது, குங்குமப்பொட்டின் மங்கலம். இதைத் தொடர்ந்து காவல்காரன் படத்திற்காக TM சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா பாடியது, MS விஸ்வநாதனின் இசையில் வாலி அவர்களின் வரிகளில் நினைத்தேன் வந்தாய். இந்த 2 பாடலும் தொடர்ச்சியாக வருது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் RJ மனா. குங்குமப்பொட்டின் மங்கலம், நெஞ்சமீரண்டின் சங்கமம், நெஞ்சமீரண்டில் சங்கமம், இன்றென கூடும் இளமை ஒன்றென பாடும். குங்குமப்பொட்டின் மங்கலம், நெஞ்சமிரண்டின் சங்கமம், நெஞ்சமிரண்டின் சங்கமம், இன்றென கூடும் இளமை ஒன்றென பாடும். எந்தன் பக்கம் வந்தென்ன வெட்கம், குந்தன் கண்ணில் ஏன் இந்த அச்சம், சித்திக்கும் இதழ் மீது மோகம், தந்ததே மாந்தளிர் தேகம், தந்ததே மாந்தளிர் தேகம், தேகம் தேகம். மனம் சிந்திக்க சிந்திக்க துன்பம், தினம் சந்திக்க சந்திக்க இன்பம், பெண்ணான பின் என்னை தேடி கொண்டதே எண்ணங்கள் கோடி, கொண்டதே எண்ணங்கள் கோடி கோடி கோடி. குங்குமப்பொட்டின் மங்கலம், நெஞ்சமீரண்டின் சங்கமம், நெஞ்சமீரண்டின் சங்கமம், இன்றென கூடும் இளமை ஒன்றென பாடும்.
வீசும். மண்ணில் சொர்க்கம் கண்டிருந்த உள்ளம் விண்ணில் சுற்றும் மீனேறத் துள்ளும். கற்பனை கடலான போது சென்றதே பூந்தென்றல் தூது. சென்றதே பூந்தென்றல் தூது தூது தூது. குங்குமப் பொட்டின் மங்களம் நெஞ்சமிரண்டின் சங்கமம். நெஞ்சமிரண்டின் சங்கமம் இன்றின கூடும் இளமை ஒன்றின பாடும். சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஹிட்ஸ். நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. 100 நிலாவை ஒரு நிலவாக்கி பாவை என்று 1000 மலரை ஒரு மலராக்கி பாவை என்றார். கண்ணீராக மாறாக நின்றாடோ. சொல் தேனாக பாலாக பண்பாடவோ. மாலை நேரம் வந்துறவாடவோ. மாலை நேரம் வந்துறவாடவோ. ஐயா, ஐயா. நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. நீலை கண்ணாடி கண்ணங்கண்டு ஆஹா, மலர் கள்ளூரும் கிண்ணம் என்று ஓஹோ, அது சிந்தாமல் கொள்ளாமல் பக்கம் வா. அன்பு தேனோடை பாய்கின்ற சொர்க்கம் வா. அது சிந்தாமல் கொள்ளாமல் பக்கம் வா. அன்பு தேனோடை பாய்கின்ற சொர்க்கம் வா. மன்னன் தோளோடு அள்ளிக் கொஞ்சம் கிள்ளை, அவள் தேரோடு பின்னிச் செல்லும் முல்லை. உன்னை நெஞ்சென்ற மஞ்சத்தில் சந்தித்தேன், உந்தன் கை கொண்டு உண்ணாத கண்ணித்தேன். உன்னை நெஞ்சென்ற மஞ்சத்தில் சந்தித்தேன், உந்தன் கை கொண்டு உண்ணாத
வெல்கம் பேக் டு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். கேட்டு முடித்த பாடல் காவல்காரன் படத்திற்காக நினைத்தேன் வந்தாய். தேவர் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய எம்பையர் அப்படின்னு சொன்னேன். அந்த எம்பையரில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே தேவர் ஃபிலிம்ஸோட தயாரிப்பாளர் ஓனர் தேவர் பார்த்தீங்கன்னா பயங்கர பரபரப்பாக இருப்பாராம். ஒவ்வொரு ஷாட்டுக்கும் டைரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கிறப்போ இவர் கூடவே நிற்பாராம். ஒரு ஷாட் முடிஞ்சவொடனே அடுத்து என்னப்பா அடுத்து என்னப்பா நீ வாப்பா இங்கே வா ஏன் இப்படி சும்மா நின்றுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கலைபரமாக இருக்குமா. தேவர் செட்டில் இருந்தாங்கன்னா எல்லாரும் பயந்து நடுங்குவாங்களாம். அந்த அளவுக்கு வந்து செட்டை வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஸ்கூல் மாதிரி வச்சிருப்பாரு. ஆனாலும் ஜெயலலிதா மட்டும் அங்கே எந்தவித பதட்டமும் இல்லாமல் ஒரு ஷாட் முடித்த உடனே அவங்க பாட்டுக்கு அசால்ட்டாக வந்து கேரவனில் உட்காந்துருப்பாங்களாம். இல்லை ஒரு கொடை கீழே உட்காந்து ஒரு ஜூஸ் குடிச்சு ஒரு புக்கு படிச்சுட்டு இருப்பாங்களாம். ஷாட் ரெடின்றதுக்கு சொல்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இவங்க போயிட்டு அங்கிள் எனக்கு அடுத்த என்ன ஷாட் கொஞ்சம் டயலாக் பேப்பர் இருந்தால் கொடுக்கலேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக கேட்டு வாங்கிட்டு டயலாகை மனப்பாடம் பண்ணிவிட்டு போய் நடித்து கொடுத்துருவாங்களாம். அவங்க அதிகமான டேக்லாம் வாங்காமல் நடிக்கிறதுனால தேவருக்கும் ஜெயலலிதாவை ரொம்ப பிடிக்குமாம். ஆஹா இந்த கலைபுரத்துக்குள்ளே எந்த பிரச்சனையும் இவ்வளோ அருமையாக நடிக்குதே இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தேவருக்கு ஜெயலலிதா மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம். அதனாலேயே தேவரோட குணத்தை அழகாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நடித்தாங்க ஜெயலலிதா அப்படின்னு சொல்லிட்டு வசனகர்த்தா ஆரூர்தாஸ் நிறைய புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததாக சந்திரபாபு லைஃப்லேயும் ஜெயலலிதா ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு எம்ஜிஆரும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறத இந்த பாடல்களுக்கு அப்புறம் நான் வந்து சொல்கிறேன். இப்போது புதிய பூமி படத்திற்காக விழியே விழியே டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் பி. சுஷீலா பாடியது எம்.எஸ். விஸ்வநாதனின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில். அதைத் தொடர்ந்து குமரி கோட்டம் படத்திற்காக டி.எம். சௌந்தரராஜன் பாடியது விஸ்வநாதனின் இசையில் புலமை பித்தரின் வரிகளில் எங்கே அவள். என்ன வேலை விருந்துக்கு வரவா நாளைக்கு மாலை தூது சொல்லடி மெதுவாக நீ தூது சொல்லடி மெதுவாக இளந்தோள்களிலே அசைந்தாடட்டுமா நெஞ்சை கேட்டு சொல்லடி சுவையாக நெஞ்சை கேட்டு சொல்லடி சுவையாக. என்னும் ஒரு கிண்ணத்திலே கறந்த பால் இருக்கும் வண்ணத்திலே கரும்பு சாறு கொண்டு வருவாயோ கிளியே கொஞ்சம் தருவாயோ. கேட்டு தருவது சரிதானா கிளியின் சொந்தம் என்னதுதானா பாலும் பழமும் தேனும் தினையும் நாளும் தருவேன் மேலும் தருவேன் என்ன வேண்டும் இன்னும் சொல்லலாமா. விழியே விழியே உனக்கென்ன வேலை விருந்துக்கு வரவா நாளைக்கு மாலை தூது சொல்லடி மெதுவாக நீ தூது சொல்லடி மெதுவாக. காவேரி கரையின் ஓரத்திலே தாராட்டும் தின்ற நேரத்திலே கலந்து பேசிக்கொள்ள வரலாமா தனியே கொஞ்சம் தரலாமா. ஆற்றங்கரை என்ன அவசியமா அதிலும் கொஞ்சம் என்ன ரகசியமா. தேதி குறித்து ஊரை அழைத்து காலம் அறிந்து மாலை அணிந்து தர வேண்டும் தந்து பெற வேண்டும். விழியே விழியே உனக்கென்ன வேலை விருந்துக்கு வரவா நாளைக்கு மாலை தூது சொல்லடி மெதுவாக நீ தூது சொல்லடி மெதுவாக.
சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி பாடல்கள். எங்கே அவள் என்றே மனம் தேடுதே ஆவலால் ஓடிவா, அங்கே வரும் என் பாடலை கேட்டதும் கண்களே பாடிவா. எங்கே அவள் என்றே மனம் தேடுதே ஆவலால் ஓடிவா, அங்கே வரும் என் பாடலை கேட்டதும் கண்களே பாடிவா. முத்தாடும் மார்பில் முகம் பார்க்க எண்ணும், முத்தாடும் மார்பில் முகம் பார்க்க எண்ணும், என் ஆசையின் ஓசையை கேளடி கொஞ்சம், என் ஆசையின் ஓசையை கேளடி கொஞ்சம். மெல்லிய ஆடையில் மல்லிகை பூவினை மூடவும் வேண்டுமோ, எங்கே அவள் என்றே மனம் தேடுதே ஆவலால் ஓடிவா, அங்கே வரும் என் பாடலை கேட்டதும் கண்களே பாடிவா. செந்தேனிலாடி பனி ஊறி நின்ற, செந்தேனிலாடி பனி ஊறி நின்ற தேமாங்கனி என்று நான் தேடினேன் உன்னை, தேமாங்கனி என்று நான் தேடினேன் உன்னை. கைவளை ஓசையும் மைவிழி ஆசையும் காணவும் ஏங்கினே, எங்கே அவள் என்றே மனம் தேடுதே ஆவலால் ஓடிவா, அங்கே வரும் என் பாடலை கேட்டதும் கண்களே பாடிவா. வெல்கம் பேக் டு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது எம்ஜிஆர் ஜெயலலிதா காம்பினேஷனில் வெளிவந்த சூப்பர் ஹிட் பாடல்கள். சந்திரபாபுவோட கேரியர்லையும் லைஃப்லையும் எம்ஜிஆர் ஜெயலலிதா மிக முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. அது என்னன்னா இப்போ பார்க்கலாம். அதாவது மாடி வீட்டு ஏழை அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் கதாநாயகனாக வைத்து சந்திரபாபு ஒரு படம் தயாரித்தார். ஆனால் எம்ஜிஆருக்கும் சந்திரபாபுக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு மனஸ்தாபத்தால் அந்த படம் பாதியிலே நின்று போச்சு. இதனால சந்திரபாபுக்கு ஏகப்பட்ட நஷ்டம். வாய்ப்புக்காக அவரும் வந்து தேடிக்கிட்டு இருந்தார். படங்கள் அவருக்கு அப்போ பெருசாக கிடைக்கல. அப்போ தான் அந்த மனஸ்தாபத்தையும் தவிர்த்து ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, சந்திரபாபுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன் காரணம் அப்படின்னா, ஜெயலலிதாவோட ஆரம்ப கால வாழ்க்கையிலையும் ஜெயலலிதாவின் அம்மா சந்தியா அவர்களுக்கும் நல்ல நண்பராக இருந்தவர் சந்திரபாபு. அந்த நட்பு அடிப்படையாக ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, எம்ஜிஆர் கிட்ட போயிட்டு சந்திரபாபுவுக்கு ஒரு படத்தில் வாய்ப்பு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படத்துலேயே ஒரு வாய்ப்பு வாங்கி தந்தாங்க. இவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அந்த காலத்தில் நடந்திருக்குது. திரையில் வந்து எல்லாரும் வந்து கோபம், சண்டை, மனஸ்தாபம் வந்தாலும் ஒரு சின்ன குடும்பமாக தான் நம்ம எல்லாரும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு எடுத்து சொல்லி சந்திரபாபுவோட கேரியரை மறுபடியும் ரிவைவ் பண்ணாங்க. இப்போது 2 சூப்பர் ஹிட் பாடல்கள் கேட்கலாம்.
ஆயிரத்தில் ஒருவன் படத்திற்காக நாணமோ. இந்த பாடலை பாடியிருப்பவர்கள் பி. சுஷீலா மற்றும் டி. எம். சௌந்தரராஜன். பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன். அதைத் தொடர்ந்து தனிப்பிறவி படத்திற்காக டி. எம். சௌந்தரராஜன் மற்றும் பி. சுஷீலா. கே. வி. மகாதேவனின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் ஒரே முறைதான். நாணமோ இன்னும் நாணமோ, இந்த ஜாடை நாடகம் என்ன, அந்த பார்வை கூறுவதென்ன, நாணமோ நாணமோ தன்னை நாடும் காதலன் முன்னே திருநாளை தேடிடும் பெண்மை நாணுமோ நாணுமோ நாணமோ இன்னும் நாணமோ, இந்த ஜாடை நாடகம் என்ன, அந்த பார்வை கூறுவதென்ன, நாணமோ நாணமோ. பூவினில் இல்லாதது ஒரு ஏட்டிலும் பாட்டிலும் சொல்லாதது, தோட்டத்து பூவினில் இல்லாதது ஒரு ஏட்டிலும் பாட்டிலும் சொல்லாதது, ஆடையில் ஆடுது வாடையில் வாடுது, ஆனந்த வெள்ளத்தில் நீராடுது, அது எது? அது காலங்கள் மாறினும் மாறாதது, ஆடவர் கைகளில் காணாதது, அது காலங்கள் மாறினும் மாறாதது, காதலன் பெண்ணிடம் தேடுவது, காதலி கண்களை மூடுவது, அது இது? நாணமோ இன்னும் நாணமோ, தன்னை நாடும் காதலன் முன்னே திருநாளை தேடிடும் பெண்மை நாணுமோ நாணுமோ. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் எம்ஜிஆர் ஜெயலலிதா பாடல்கள். ஒரே முறைதான் உன்னோடு பேசி பார்த்தேன், நீ ஒரு தனிப்பிறவி, ஒரே மயக்கம் அம்மம்மா, போதும் போதும் ஏன் இனி மறுபிறவி, ஒரே முறைதான் உன்னோடு பேசி பார்த்தேன், நீ ஒரு தனிப்பிறவி, ஒரே மயக்கம் அம்மம்மா, போதும் போதும் ஏன் இனி மறுபிறவி, ஒரே முறைதான். வானம் பார்த்த பூமியின் மேலே மழையென விழுந்தாயே, நீலம் பூத்த விழிகளினாலே நீ என்னை அழைத்தாயே, வானம் பார்த்த பூமியின் மேலே மழையென விழுந்தாயே, நீலம் பூத்த விழிகளினாலே நீ என்னை அழைத்தாயே, வசந்த கால பூக்களின் மேலே வண்டென அமர்ந்தாயே, அமர்ந்த வண்டு பறந்து விடாமல் ஆசையில் அணைத்தாயே, ஒரே முறைதான் உன்னோடு பேசி பார்த்தேன், நீ ஒரு தனிப்பிறவி, ஒரே மயக்கம் அம்மம்மா, போதும் போதும் ஏன் இனி மறுபிறவி, ஒரே முறைதான்.
கன்னி பெண்ணின் கண்ணடி விழுந்தால் கல்லும் மலராகும். காளையர் தோளை தேடி மகிழ்ந்தால் காதல் சுவையாகும். கன்னி பெண்ணின் கண்ணடி விழுந்தால் கல்லும் மலராகும். கொல்லாமனதில் ஆசை புகுந்தால் பொழுதும் பகையாகும். புல்லாங்குழலில் காற்று நுழைந்தால் புது புது இசையாகும். ஒரே முறைதான் உன்னோடு பேசி பார்த்தேன், நீ ஒரு தனிப்பிறவி. ஒரே மயக்கம் அம்மம்மா, போதும் போதும் ஏனி மறுபிறவி. ஒரே முறைதான் உன்னோடு பேசி பார்த்தேன், நீ ஒரு தனிப்பிறவி. வெல்கம் பேக். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது எம்ஜிஆர் ஜெயலலிதா சூப்பர் ஹிட் பாடல்கள். அடிமை பெண் ஷூட்டிங் அப்போ நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இருந்த கெமிஸ்ட்ரியை அற்புதமாக விளக்கும். அடிமை பெண் ஷூட்டிங் தார் டெசர்ட்டில் நடந்துகிட்டு இருந்துச்சான். படத்தின் கதாபாத்திரப்படி அவர் ஒரு அடிமை பெண் அங்கே வந்து வச்சுருப்பாங்க. பேர் ஃபுட்டாக, அதாவது வெறும் காலில் நடந்து வரணும் அந்த வெயிலில். யூனிட்டில் இருக்கிற மற்ற எல்லாரும் செருப்பு போட்டு நடந்து வந்தாலும் ஜெயலலிதா மட்டும் அந்த கதாபாத்திரத்துக்காக செருப்பெல்லாம் போடாமல் நடந்து வந்தாங்க. ஆனால் இதை பார்த்த எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு யோசித்ததுனால ஷூட்டிங்கை பேக்கப் பண்ண சொல்லிட்டாராம். யாருமே எதிர்பார்க்காத மாதிரி எம்ஜிஆர் பேக்கப் பண்ண சொன்னதுனால மறுபேச்சு சொல்லாமல் எல்லாரும் பேக்கப் பண்ணாங்க. இருந்தாலும் ஜெயலலிதா இருந்த இடத்துலேருந்து இவங்க காருக்கு நடந்து வர தூரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால கொஞ்சம் தூரம் ஜெயலலிதா நடந்து வந்தாங்க. ஆனாலும் ஒரு கடத்தில் நடக்க முடியாமல் மயங்கி விழ போனாங்களாம். அப்போ எம்ஜிஆர் ஒரு ஹீரோ மாதிரியே பின்னாடி வந்து காப்பாற்றிட்டாங்களாம். ஜெயலலிதாவும் நிறையா தடவை சொல்லியிருக்கிறாங்க, எம்ஜிஆர் தன்னோட ஆன் ஸ்க்ரீனில் மட்டும் ஒரு ஹீரோவாக இல்லை, ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் தன்னோட லைஃப்பில் நடந்த ரொம்ப கஷ்டமான விஷயங்கள்லேருந்து தன்னை காப்பாற்றிருக்கிறாரு. அதனால் ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் எம்ஜிஆர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எம்ஜிஆர் 1965-66 மேலே தன்னுடைய எல்லா படங்கள்லையும் ஜெயலலிதா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு ப்ரொடியூசருக்கு ஒரு சாஃப்டான ஒரு கட்டளையே இட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட கேரியரில் நடந்திருக்கு. அடுத்து 2 சூப்பர் ஹிட் பாடல்கள். தேடி வந்த மாப்பிள்ளை படத்திற்காக டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் பி. சுஷீலா பாடிய மாணிக்க தேரில், இதை தொடர்ந்து மாட்டுக்கார வேலன் படத்திற்காக டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் பி. சுஷீலா பாடிய தொட்டுக்கொள்ளவா. பாடலுக்கு இசை கே.வி. மகாதேவன் மற்றும் பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன். மாணிக்க தேரில் மரகத கலசம் மின்னுவதென்ன என்ன? மன்னன் முகம் கனவில் வந்தது, மஞ்சள் நதி உடலில் வந்தது. மாணிக்க தேரில் மரகத கலசம் மின்னுவதென்ன என்ன? மன்னன் முகம் கனவில் வந்தது, மஞ்சள் நதி உடலில் வந்தது. ராணி உந்தன் மேனி என்ன? ராஜவீதி தோற்றம் தாரோ. ராணி உந்தன் மேனி என்ன? ராஜவீதி தோற்றம் தாரோ. கேள்வி கேட்ட மன்னன் மேனி தேவன் கோவில் தோற்றம் தானோ. கேள்வி கேட்ட மன்னன் மேனி தேவன் கோவில் தோற்றம் தானோ. மாணிக்க தேரில் மரகத கலசம் மின்னுவதென்ன என்ன? மன்னன் முகம் கனவில் வந்தது, மஞ்சள் நதி உடலில் வந்தது. மேம்பட்ட மேனியில் கண்படும் வேளையில் ஓடுது மேலாடை. கண்படும் வேளையில் கைப்படுமோ என்று கலந்தது நூலாடை. இடைப்படும் பாடோ சதிராட்டம். இலைகளில் ஆடும்
என்ன? மன்னன் முகம் கனவில் வந்தது, மஞ்சள் நதி உடலில் வந்தது. மின்னலில் மேனியும் பின்னலி கூந்தலும் மிதப்பது யாராடு? புதுமழை போலே நீரோடு அதிசய நதியில் நானாட, நீயாடு. தேனோட. மாணிக்க தேரில் மரகத கலசம் மின்னுவதென்று என்ன? மன்னன் முகம் கனவில் வந்தது, மஞ்சள் நதி உடலில் வந்தது. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஹிட்ஸ். தொட்டுக்கொள்ளவா, நெஞ்சில் தொடுத்துக் கொள்ளவா, பட்டுக்கொள்ளவா, மெல்ல பழகிக்கொள்ளவா, தொட்டுக்கொள்ளவா, நெஞ்சில் தொடுத்துக் கொள்ளவா, பட்டுக்கொள்ளவா, மெல்ல பழகிக்கொள்ளவா, கட்டிக்கொள்ளவா, உன்னை கலந்து கொள்ளவா, கட்டிக்கொள்ளவா, வா வா மெல்ல தழுவிக்கொள்ளவா, தொட்டுக்கொள்ளவா, நெஞ்சில் தொடுத்துக் கொள்ளவா, பட்டுக்கொள்ளவா, வா மெல்ல பழகிக்கொள்ளவா. மந்திரத்தை சொல்ல சொல்லி கேட்கவா, உன் மௌனத்துக்கு ஓசை நயம் சேர்க்கவா, அந்தரத்தில் பந்தல் ஒன்று போடவா, நான் பந்தலுக்குள் பந்து விளையாடவா, ஆடும் போது சிந்து கவி பாடவா, நான் அம்மம்மா என்று கண்ணை மூடவா, தொட்டுக்கொள்ளவா, நெஞ்சில் கொடுத்து கொள்ளவா, பட்டுக்கொள்ளவா, மெல்ல பழகிக் கொள்ளவா, தங்கத்தினால் கலசம் வைத்த கோபுரம் நடை தவழும் போது குலுங்கும் இசை ஆயிரம், காதல் என்னும் தேனிருக்கும் பாத்திரம், அது காலந்தோறும் நான் குடிக்க மாத்திரம், இருவருக்கும் இன்பம் என்னும் சாத்திரம், காலம் இன்னும் உண்டு அதற்குள் என்ன ஆத்திரம், தொட்டுக்கொள்ளவா, நெஞ்சில் தொடுத்துக் கொள்ளவா, பட்டுக்கொள்ளவா, வா மெல்ல பழகிக்கொள்ளவா, கட்டிக்கொள்ளவா, உன்னை கலந்து கொள்ளவா, கட்டிக்கொள்ளவா, வா வா மெல்ல தழுவிக்கொள்ளவா. வெல்கம் பேக் டு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். இப்போ கேட்டு முடித்த பாடல் மாட்டுக்கார வேலன் படத்திற்காக தொட்டுக்கொள்ளவா. இதை பாடியவர்கள் டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் பி. சுஷீலா. பாடலுக்கு இசை கே.வி. மகாதேவன் மற்றும் பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன். எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அது ஒரு லவ் ஸ்டோரியாக தான் எப்பவுமே இருந்திருக்குது. 1973-74 வரைக்கும் எல்லா படங்கள்லையும் இவங்க நிறையா சூப்பர் ஹிட் ஜோடியாக நடித்தாங்க. பட்டிக்காட்டு பொன்னையாக தான் இவர்கள் கடைசியாக சேர்ந்து நடித்த படம். அதுக்கு பிறகு எம்ஜிஆர் அரசியலில் பிஸி ஆகிட்டதுனால அப்போது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இடையில் ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்ததுனால ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்க. அது வரைக்கும் ரெண்டு பேரும் அவ்வளவு க்ளோஸான ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவும் நல்ல ரிலேஷன்ஷிப்பும் இவங்களோட லைஃப்லையும் சரி கேரியர்லையும் சரி அப்படி இருந்துச்சு. ஜெயலலிதா எங்கேயாவது நைட் ஷூட்டிங் போனாலும்
இல்லை நைட் எங்கேயாவது ட்ராவல் பண்ணாலோ பின்னாடியே ஒரு எஸ்கார்ட் போட்டு அனுப்புவாராம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அந்த அளவுக்கு ஜெயலலிதா மேலேயும் ஒரு மரியாதையும் நம்பிக்கையும் ஒரு பாசமும் எம்ஜிஆருக்கு இருந்துச்சு. எங்கே ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவர் அரசியலில் பிஸியான பிறகு எங்கே தன்னை விட்டுட்டு போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதாவுக்கு சில விஷயங்கள் பிடிபடாமல் இருந்துச்சு. எங்கே எம்ஜிஆர் தன்னை ரொம்பவே ஓவர் கண்ட்ரோல் பண்ணுறாரோ அப்படின்ற சில விஷயங்கள்னாலையும் ஜெயலலிதாவுக்கு பிடிபடாமல் இருந்துச்சு. அதற்கு பிறகு மறுபடியும் இவங்க அரசியலில் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டோட அரசியல் தலையெழுத்தையே மாற்றி அமைச்சாங்க அப்படிங்கிறது தனிக்கதை. எம்ஜிஆர் ஜெயலலிதா இவர்களை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். அவ்வளவு சுவாரஸ்யமான ஒரு பரபரப்பான சினிமாவுக்கு உண்டான மொத்த கதையும் இவங்க லைஃப்பில் இருந்திருக்கு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இவர்கள் எடுத்த சூப்பர் ஹிட் பாடல்கள், இவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பற்றி ரொம்ப ஷார்ட்டாக நான் சொன்னேன். நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சரிகமா தமிழ் அப்படிங்கிற இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்று அன்புடன் ஆர்ஜே மனா. தொட்டுக்கொள்ளவா நெஞ்சில் கொடுத்து கொள்ளவா பட்டுக்கொள்ளவா